என்னோடு கூட சேர்ந்து திருப்பி உபாகமம் 16:20. நீ பிழைத்து தேசத்திலே சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீதியை பின்பற்றுவாயாக. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர் சொன்னா பாருங்க, கர்த்தருக்கு கூட தேசத்திலே சுதந்திரித்துக் கொள்ளும்படி எதை பின்பற்றணுமா? நீதியை பின்பற்ற வேண்டும். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், நியாயத்துக்கு துணை போகிற தேவன். அல்லேலூயா. எப்படியோ ஒரு குறுக்கு வழியில ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு நீங்க அச்சீவ் பண்ணிட்டு கர்த்தர் எனக்கு தந்தாரு நீங்க சொன்னீங்கன்னா அதை காட்டிலும் முட்டாள்தனம் வேற ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. என்கிட்ட எங்க கூட ஒருத்தர் பழகிட்டு இருந்தார். அவர் வேலை இல்லாம நிறைய நாள் கிடந்தார். எப்ப பார்த்தாலும் கர்த்தர் 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 பேசுவாரு, எல்லா காரியத்தையும் சொல்லுவாரு. சொப்பனத்தை பார்த்துட்டேன் பாரு, தரிசனத்தை பார்த்துட்டேன் பாரு, ஒரு பயங்கரமா இருக்கு. ஆனா வாழ்க்கைக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அப்ப ஒரு நாள் நான் மீட்டிங்ல வந்தாரு, சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டேன். சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு ஒரு பச்சை கலர் மாடை காமிச்சாரு. மாடை காமிச்சிட்டு பழக்கடையை தொடங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால பழக்கடையை தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன. இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். சரி, ஆண்டவர் சொல்லியிருக்கார் போல, உணர்த்திருக்கார் போல, அது அவருக்குரிய காரியம். ஆண்டவர் அவர் சொல்லிட்டு சொன்னாரு, ஒரு இடத்துல போய் கடன் வாங்கிட்டேன். கடன் வாங்கி தான் அந்த கடையை நான் தொடங்கியிருக்கேன். எல்லாமே கடன். ஏற்கனவே பெரிய கடன்ல அவர் சிக்கிட்டு இருக்கார். இப்ப இந்த பழக்கடையை தொடங்குறதுக்கும் பெரிய கடன். அப்ப நான் சொன்னேன், நீங்க சாட்சி சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல என்கிட்ட கேட்டு சொல்லுங்க. நீங்க பாட்டு ஆண்டவர் கடன் வாங்காத ரூபாயாகன்னு சொல்லியிருக்காரு. நீங்க பெரிய கடனை வாங்கி வச்சுட்டு கர்த்தர் தான் எனக்கு தொடங்க சொன்னாருன்னு வேற நீங்க சொல்றீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது எப்படி போய் முடியலன்னு தெரியல. ஆனா உடனே சரி, ஒரு பாஸ்டர் கூப்பிட்டுருந்தாரு. பாஸ்டர் கூப்பிட்டாச்சு. உடனே அவர் பாத்தீங்கன்னா ஒரு வசனத்தை எடுத்தாரு, பயங்கரமா பிரேயர் பண்ணி கடையை தொடங்கினார். இந்த லைன்ல தான், இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரோட்ல தான் அந்த கடையை தொடங்கினார். நீங்க என்ன நினைப்பீங்களோ தெரியல, அந்த கடையை நிறைய நாள் அவரால் நடத்தவே முடியும். அந்த ஒண்ணு அனுபவம் இல்லை, இன்னொன்னு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்லாத ஒரு காரியத்தை இவங்களா ஒரு காரியத்தை யூகிச்சு கர்த்தருக்கு கொடுக்கிறான்னு சொன்னது. இன்னொன்னு, கர்த்தர் என்னைக்கு ஒரு காரியத்தை சொன்னாலும் அந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே முரண்பாடாய் காணப்படாது. நல்லா புரிஞ்சு விடுங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை நீ செய்யாதன்னு சொல்லிட்டு அதை நம்ம செஞ்ச ஒரு காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அது முரண்பாடாய் காணப்படுகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நீ கடன் வாங்காத இருப்பாயா, கடன் கொடுப்பாய் என்று எழுதி வைத்திருக்கிறார். கடைசியில் என்ன நடந்தது? அந்த பிசினஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அப்படியானால் நான் சொல்லுகிறேன், ஐயா, தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொன்னார், சுதந்திரித்துக் கொள்ளும்படி அந்த கொடுக்கப்பட்ட தேசத்திலே நீ எதை பின்பற்ற வேண்டும்? கர்த்தர் நீதி நியாயங்களை இந்த வேதாகமத்தின் அடிப்படையிலே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இதை விட்டு நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதிருப்பாயாக. அதைத்தான் யோசுவாக்கு கற்றுக் கொடுத்தாரு. இப்ப மோசே இல்ல, ஆனா மோசேயின் மூலமாய் சொல்லப்பட்ட இந்த நியாயபுரமான கட்டளைகளும் பிரமாணங்களும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டு இதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பாயாக. அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். அப்பொழுது உன் வழியை வாய்க்கப்படுவாய். வழியை வாய்க்கப்படுவாய். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதுதான் நமக்கு இந்த மாதிரியின்படி வாழதான் ஐயா சபையும் அழைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விசுவாச குடும்பம் அழைக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஐயா ஸ்தோத்திரம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு நீங்க நினைச்சு உட்கார்ந்திருந்தீங்கன்னா அதுல ஐயா நீங்களும் நானும் ஏமாற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா. பவுல் இருந்தபோது அவள் இந்த ஊழியத்தை விட்டு ஐயா பிரிந்து போகிற போது அவன் கடைசியாய் நீங்க அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தை வாசிங்க. அவர் சபையை ஒப்பு கொடுத்து விட்டு போனார். எதற்கு கீழே ஒப்பு கொடுத்து போனார்? என்னோட கூட சேர்ந்து அப்போஸ்தலர் 20:32வது வசனம். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும்
வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். வசனம் வசனம் சொல்றாரு பாருங்க. ஏன் அப்படி சொல்றாருன்னா ஐயா 29 வசனம் சொல்றாரு பாருங்க. போன பின்பு ஓநாய் வரும். அடுத்து 30 எழும்பி சீஷர்களையும் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார் என்று அறிந்திருக்கிறேன். நான் போன பிறகு இது நடக்கும். ஆனா அவர் எதற்கு ஐயா சோதரர் தன்னுடைய மந்தையை ஒப்புக் கொடுக்கிறார்னா இந்த வசனம், தேவனுக்கு வசனம். இந்த வசனத்தை நீங்க சரியா மெடிடேட் பண்ணி சரியா தியானம் பண்ணீங்கன்னா ஐயா உங்களை யாரும் வஞ்சிக்க முடியாது, உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. ஐயா நீங்க கொடுக்கப்பட்ட உங்க சுதந்திர விதத்துல நீங்க சந்தோஷமா நீங்க வாழ்ந்திருப்பீங்க. இந்த வார்த்தைக்கு வருடம்பாக போட்டுட்டு இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? சபை எப்படி தெரியுமா நிக்குது? ஐயா யாரோ ஒருத்தங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை மிஞ்சி ஏதோ ஒரு காரியத்தை செய்துவிட்டு தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று காத்திருப்பதுதான் ஐயா சபையினுடைய ஏமாற்றத்துக்கு ஒரு முக்கிய காரணம். எனக்காக இப்படிதானே வார்த்தை சொல்லுது, இப்படித்தானே சொல்லுது. இங்க பாருங்க, அவர் அங்க எழுதி வச்சு பாருங்க. உபாகமம் 17வது அதிகாரத்துல ஒரு ராஜா எப்படி இருக்கணும்னு எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. 16வது வசனம் வாசிங்க. அவன் अनेक குதிரைகளை சம்பாதியாமலும் अनेक குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். எகிப்துக்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். இனி அந்த வழியாய் நீ திரும்பி போகாதே என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். இனி எகிப்துக்கு போகாதே என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீ குதிரையை சம்பாதிப்பதற்கு ஐயா ஒரு ராஜாவை நியமிச்சிட்ட. இந்த ராஜா எப்படி கவனமா இருக்கணும்? ஒரு நீதியாய் தன்னுடைய ஜனங்களை அரசாளுகிற பொழுதுதான் அவங்க சுதந்திரத்துல ஆசீர்வாதமா இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பை சொன்னார் பாருங்க. நீ அநேக குதிரைகளை சம்பாதிக்கிறதுனால உனக்கு பலன் இல்ல. ஹல்லேலூயா. இத்தனை குதிரை இருக்குது, இத்தனை குதிரை சம்பாதிச்சாங்க சாலமோன் கீழே எக்கச்சக்கமான குதிரைகள் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ அநேக குதிரைகள் மேல நம்பிக்கை வைக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல. நீ எகிப்துக்கு போகிறதுனால பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அங்க குதிரை வீரர்கள் அநேகமா இருக்கிறாங்க, ரதங்கள் அநேகமா இருக்குது. எகிப்துக்கு போறதுல திரும்பி போகாத சில வழிகளை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீ எங்க இருந்து வந்தியோ வெளியே கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு. திரும்பவும் அங்க போய் திரும்பி பார்க்காத. இஸ்ரவேல் ஜனங்கள் மெயின் ஃபெயிலியர் என்ன தெரியுமா? எகிப்துல இருந்து வெளியே வந்தாங்க, ஆனா எகிப்து அவங்களுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எகிப்துல இருந்து வெளியே வந்த ஜனங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்ற போர்வை இருந்தது. ஆனா உள்ளுக்குள்ள இருதயத்துக்குள்ள எகிப்து இருந்தது. அதனாலதான் செங்கடலுக்கு முன்னாடி போய் நின்னுட்டு சொல்றாங்க, என்னங்க நீங்க எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டேன்னு எங்களை சொல்றீங்க, இப்ப பார்வோனுடைய சேனை திரும்பி வருது, ஐயா எகிப்துல பிரேத குழி இல்லை என்று சொல்லியா எங்களை எகிப்து விட்டு வெளியே கொண்டு வந்து நாங்க எகிப்திலே இருந்திருந்தா ஐயா அந்த வேலையை பார்த்துட்டு சும்மா இருந்திருப்போமே. உன்னைய பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் கானானுக்குரிய ஜனமாய் கட்ட மாற்ற வேண்டும் என்று சொல்லிதான் எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். ஆனா சிந்தை எண்ணங்கள் மாறல. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல. திரும்பி பார்க்காத, நீ திரும்பி போக கூடாத சில வழிகளை கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். இந்த வழியை நீ போக கூடாது. நீங்க ஆபிரகாமை பாருங்க, அவன் பெண் பார்க்கும் போது கூட சொல்றான், அந்த தேசத்துக்கு என் பிள்ளையை கூட்டிட்டு போக கூடாது. எந்த தேசத்திலிருந்து கர்த்தரை வெளியே கொண்டு வந்தாரோ அதுதாங்க பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. அது ஒட்டக்கூடாதுன்னா ஒட்டக்கூடாது. அது மாத்திரமல்ல, நீங்க பாருங்க எபிரேயர் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் 15வது வசனம். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் திரும்பி போவதற்கு சமயம் கிடைத்திருக்குமே. ஹல்லேலூயா. அதை 16 தொடர்ந்து வாசிங்க. அதை அல்ல பரமதேசத்தை விரும்பினார்கள், ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, நகரத்தை ஆயத்தம் பண்ணினார்கள். நீங்க எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஏன்னா நமக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் எனக்காக ஒரு ராஜ்யத்தை கட்டி வைத்திருக்கிறார். ஐயா யாருக்கு?
யாருக்கு? உங்களுக்காக போய் ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு போனார். யாருக்கு? யார் ஒருவன் ஐயா அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள், ஆகியால் தேவன் அவருடைய தேவன் வெட்கப்படல, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். எவன் ஒருவன் ஐயா சொன்ன திரும்பி பார்க்காதவன். அவங்க திரும்பி போனா எவ்வளவோ சமயம் கிடைச்சிச்சு. ஆபிரகாம் நினைச்சுனா திரும்பி போயிருக்கலாம். ஆனால் பரம தேசத்தை நான் அடைவதற்கு நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவன் குதிரைகள் மேல நம்பிக்கை வைக்கலங்க. அவன் பிள்ளைய கூட சொன்னான், அங்க போய் அந்த பெண் வராமல் இருந்தால் சம்மதிக்கலன்னா என்ன செய்யணும் கேட்டா, ஐயா சொன்ன நான் வேற வழியே போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அல்லேலூயா. ஏதோ ஒரு வகையிலே அவன் அந்த பிரதிஷ்டைய ஐயா தேவன் தமக்கு நியமித்த காரியங்களை ஒழுங்கு கிரம கடைபிடித்தான். அதனால தேவன் அவருடைய தேவன் என்று சொல்லப்படுகிறதுக்கு அவரே இவன் ஆபிரகாமின் தேவன், இவன் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லுகிறது வெட்கப்படலையா? நீ சொல்ல முடியுமா? இவன் பிரின்ஸுடைய தேவன் சொல்ல முடியுமா? பசுபதி பிரதருடைய தேவன் சொல்ல முடியுமா? நான் சொல்றேன், அவர் வெட்கப்படுகிறதில்லை. நான் ஈசாக் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறவர், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி சொல்றதுக்கு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாங்க. அல்லேலூயா. நம்ம சொல்லலாம் என் தேவன், அவர் சொல்லணும் என் பிள்ளை, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்னு இயேசுவை குறித்து சொன்ன சாட்சி. ஏன்னா ஐயா அவர் நீதி விளங்க தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. காம்ப்ரமைசிங் லைஃப் இல்லைங்க, டெடிகேட்டட் லைஃப். கர்த்தர் சில காரியங்களை சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணுகிறவன் தான் ஐயா பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்படியே எழுதிருக்கு, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ண வேண்டும். உபதேச சட்டம் ஒன்று இருக்குது, அப்போஸ்தலருடைய உபதேசம் ஒன்று இருக்குது. அந்த உபதேசத்துல நீங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டு நான் வாழ்ந்துட்டு ஐயா சொல்ற முடிவிலே என்ன நடக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம். உன்னை அறியேன்னு சொல்லிட்டாங்க, அதை காட்டிலும் ஐயா சொல்ற ஒரு பேத்தட்டிக் நிலைமை, ஒரு கவலைக்கிடமான லைஃப். பிற்பாடு அவர் கண்ணீரோடு மனம் திரும்ப விரும்பியும் அவன் அடையாமல் போனான் ஏசா. அல்லேலூயா. கிடைக்கிற காலங்கள்ல நீதி உள்ள வாழ்க்கை அங்க பாருங்க, எழுதிருக்கு பாருங்க. அவன் அங்க என்ன எழுதிருக்குன்னா அதே 17ல ஐயா திரும்பி போக ஐயா கர்த்தர் உங்களுக்கு சொல்லி திரும்பி போக வேண்டாம் என்று உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. 17 16 முடிஞ்ச உடனே அடுத்து 17. இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், மிகவும் பெருக பண்ணவும் வேண்டாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இதெல்லாம் ஆண்டவர் நீதி விளங்க எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார் அவனுடைய இருதயம் பின்வாங்காத படிக்கு. தொடர்ந்து வாசிங்க. அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், வெள்ளியும் பொன்னும் பெருக பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு நேரம் நம்ம நம்பிக்கை எங்க போயிடும், வெள்ளியும் பொன்னின் மீது போயிடும். அதான் தரித்திரர்கள் விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறார்கள் வேதம் சொல்லுது. மிகுதியாய் நீ சேர்த்து வைக்காத. அநேகம் பெண்களை ஏன் சேர்த்து வைக்க கூடாது, ஏன் படைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார்னா, உன் இருதயம் ஒரு நாள் பின்வாங்கி போய்விடும். அந்த காலத்துல சாலமன் ஏன் பெண்களை அவன் அநேக திருமணங்கள் பண்ணானா, அதுல ஒரு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். இப்ப அந்த குடும்பத்தோட நம்ம ஐக்கியப்பட்டுட்டோம்னா நமக்குள்ள ஒரு செல்வாக்கு, ஒரு பீஸ், நம்ம பார்டர்ல ஒரு பீஸ். அவன் பார்வோனுடைய குமாரத்திகளோடு அவர்கள் மீது ஆசை வைத்தான், ஐக்கியம் வைத்தான் அப்படின்லாம் எழுதப்பட்டிருக்கிற காரணம் என்னன்னா, அவனுடைய காலத்துல அதை நிலைப்பாறுதல் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். அந்த ராஜாக்களோடு
ஒரு தொடர்பை வைத்துக் கொள்வதற்காக அவன் அநேக ஸ்திரீகளை அவன் திருமணம் பண்ணி கொண்டான். ஆனால் ஆண்டவர் சட்ட திட்டங்கள்ல பாகம் 17 எழுதி வைத்திருக்கிறார், நீ அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், ஏனென்றால் பிற்பாடு உன் இருதயம் பின்வாங்கி போய்விடும். நீங்க என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கிறேன். அல்லாமலும் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் ஆசை வைத்தான். இதான் ஃபர்ஸ்ட் தொடக்கம். அவர் ஆசை வைக்கிறார். இப்ப கர்த்தர் அங்க வசனம் என்ன சொல்லுவார்? 2வது வசனம், அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்ன ஆசை வைத்து இருந்தான். அவன் ஐக்கியமாய் இருந்தான். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நிச்சயமாய் சொல்லி இருந்தார், நீ இப்படி ஐயா சொன்ன அந்நிய ஸ்திரீகளை திருமணம் பண்ணுகிறது நிமித்தமாக அவர்கள் உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தோம். அவங்க மேல என்ன ஆசை வைத்தான், அவங்களோடு கூட அந்த பார்ட்னர்ஷிப்பை ஏற்படுத்தி கொண்டான். சாலமனுக்கு தெரியாதது அல்ல, நீதி என்னன்னு தெரியும், சட்டத்திட்டம் என்னன்னு தெரியும், கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியும், சாயப்படுவான் தெரியும். ஆனால் அதையும் தாண்டி அந்த உணர்வில்லாத ஒரு இருதயம். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். ஐயா சோதரம், வேதத்தை வாசிக்கிறது முக்கியம் இல்ல, ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தேவனிடத்தில் கேட்க வேண்டும். என்னோடு கூட சேர்ந்து வாசிங்கள். 119வது சங்கீதம் 104வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உமது கட்டளைகளால் உணர்வடைந்து ஆதலால் எல்லா பொய்வழிகளையும் வெறுக்கிறேன். அங்கே அந்த 119வது சங்கீதத்துல சங்கீதக்காரர் எழுதி வச்சிருக்கிறான் பாருங்க, உணர்வடைந்தது நிமித்தம் தான் எல்லா பொய்வழிகளையும் வெறுக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட முதல்ல கேட்கிறது, ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு போறேன், இந்த கட்டளைகளால உணர்வடைகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவன் கொடுக்க விரும்புகிற காரியம் அதுதான். புதிய உடன்படிக்கை சத்தியம் அதுதான். கல்லான இருதயங்களை சதையான இருதயமாய் மாற்றி ஐயா என் ஆவியாருடைய உள்ளத்துல வைத்து என் கட்டளைகளை என் நியமங்களின்படி நடக்கும்படி நான் செய்வேன். அப்ப ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்னா, ஐயா ஒரு உணர்வுள்ள இருதயம், அப்பதான் பொய் வழிகளை வெறுக்க முடியுமா? அப்போ ஒருவன் பொய் வழிகளை வெறுக்காதபடி எங்க ஆசை வைக்க கூடாதோ, எங்க இணைக்கப்படக்கூடாதோ, தேவன் சொல்லுகிற நீதியை ஏன் நிறைவேற்ற முடியும்னா அவனுடைய கட்டளைகளினாலே எனக்கு உணர்வில்லாத ஒரு இருதயம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப கேட்கணும், ஆண்டவரே சத்தியத்தை கேட்கிற பொழுது அந்த உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாருங்க. நீங்க வாசிங்க மத்தேயு 13வது அதிகாரம் 19வது வசனம். வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து விதைக்கப்பட்டதை பறித்துக் கொண்டு அவனே வழியிறங்கி விதைக்கப்பட்டவன் இல்ல. போதும். உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து என்ன செய்யறான்? அந்த விதைக்கப்பட்ட வசனத்தை பறித்துக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. பறவைகள் வந்து அந்த வசனத்தை பொறுக்கி போடுகிறது. அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். இன்னைக்கு நம்ம பேசுறோம், நம்ம வசனத்தை கேட்கிறோம், ஆனா ஐயா நம்ம உணராத ஐயா படி என்னுடைய இருதயம் இருக்குமாயின் ஐயா சோதர பொல்லாங்கன் அதை பறித்து போடுகிறான். அது பிரயோஜனப்படாமலே போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன், என் வார்த்தை வெறுமையாய் திரும்பாமல் நான் எதற்காக அனுப்பினோ அதை நிறைவேற்றும்படியாக தான் என் வார்த்தை வருகிறது என்று சொல்லி ஏசாயாவிலே எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் அப்படியானால் அந்த வார்த்தை ஏன் வாழ்க்கையில பலன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இந்த உண்மையை அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு.
அல்லேலூயா. வாசித்து பார், அதே மத்தேயு 13:23 வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து, நல்லா புரிந்து, கேட்கவும் செய்யணும், உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். அல்லேலூயா. அப்ப 30, 60, ஐயா 100ஆக பலன் கொடுக்கும் சொல்லிட்டு ஐயா நம்ம சொல்லுகிறது யாருக்குன்னா, கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, எவன் ஒருவன் அதை உணர்கிறவனாய் இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில பலன் கொடுக்கும். டக்குன்னு 1ஆம் தேதி என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தோம்னா புரிக்கிட்டு போயிட்டான். நம்ம வாக்கு நிறைய கூட்டங்கள் அட்டெண்ட் பண்றோம், நிறைய நல்ல மெசேஜஸ் எல்லாம் கேட்கிறோம். ஆனா எப்படிப்பட்ட மனநிலையில அதை உணர்ந்து நம்ம அதை கேட்கிறோமா, அப்பதாங்க பலன் கொடுக்கும். அல்லேலூயா. நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படணும். அதனாலதான் முதல்ல அந்த ஆயத்தத்தோடு நம்ம வருகிற பொழுது அது நிச்சயமாகவே பலன். வசனத்துல பிரச்சனை கிடையாது. வசனம் ஜீவன் உள்ளது, வசனம் வல்லமை உள்ளது. வாக்குத்தத்தங்கள் மூலமாக தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். கேட்கிறவர்களிடத்துல தான் பிரச்சனை இருக்கிறது என்பதுதான் உண்மை. அங்கே 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தில் ஆசை வைத்தான். தேவன் அந்த வசனத்திலே சொல்லி இருந்தோம், அவன் அதை ஆண்டவர் இருதயத்திலே சாயப்படுவார்கள் என்று சொல்லி இருந்தோம். மீண்டுமாய் கூட ஐக்கியம் வைத்தான். அவன் என்ன நினைக்கிறான்னா, இல்ல இல்ல எனக்கு பலன் இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கு, ஐயா சுந்தரன்னா ஐயா இந்த காரியத்தை விழுந்து போக மாட்டேன், நான் கர்த்தருக்குள்ள உறுதியா இருப்பேன். இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான், ஏன் பாவம் செய்றீங்க, ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்றீங்க, நீங்க விழுந்து போயிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இல்ல இல்ல எனக்குள்ள நம்பிக்கை இருக்குது, எனக்குள்ள விசுவாசம் இருக்குது எல்லாம் சொல்றாங்க. ஆனா அதனுடைய எஃபெக்ட் எப்ப தெரியுது பாருங்க. முதல் வயதா 4வது வசனம் பாருங்க. 1 ராஜாக்கள் 11:4. வயது சென்றபோது அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாயப்படினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. வயது சென்ற போது நீ பலவீனப்படுகிற பொழுது, ஐயா சொல்ற சூழ்நிலைகள் இன்னைக்கு பலன் இருக்கு, ஐயா நீ எதையும் சாதிச்சிருவ, ஐயா நீ நல்லா திடமனாய் இருந்த காரியத்தை நீ மேற்கொண்டுருவ. ஆனால் ஒரு நாள் நீ பலவீனப்படுகிற நேரம் வரும், அப்பொழுது அவன் மேற்கொண்டு விடுவான், உன் இருதயத்தை சாய பண்ணுவான். ஐயா நீ கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற நிலைமைக்குள்ளே போய் விடுவாய். உன் இருதயம் தன் தகப்பனுடைய இருதயத்தை போல உத்தமமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் முதல்ல எழுதி வச்சிருக்கிறார். வசனத்தை வாசிக்கிற போது உணர்த்துகிறார். ஆனா அதற்கும் தாண்டி நம்ம போகிற பொழுது தேவனால ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப பாருங்க, எல்லாத்தையும் விழுந்து போயிட்டான். இப்ப ஆளுக்கு ஒரு கோயில், எதே ஆண்டவருடைய கோயிலை கட்டின அதே கைகளினாலே ஐயா ஒவ்வொரு மனைவிக்கும் ஐயா சொல்ற அந்தந்த மலைகளிலே போய் கோயில்களை கட்டி கொண்டிருக்கிறார். இப்ப ஆண்டவர் 2 முறை தரிசனம் கொடுக்கிறார். நான் திரும்ப வாசிக்கிறேன். அந்த 11வது அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவன் கற்பித்ததை கைக்கொள்ளாது போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். பாருங்க, இந்த கோபாக்கினைக்குள்ளே கடந்து போக முடியாது. 2 தரம் தரிசனமானான். இப்ப அவனால முடியல. ஒரு நேரத்துல அதான் சொல்லுவாங்க, தொடக்க நேரத்துல வெளியே வந்திருந்தா ஈஸி. ஆனா அது விட்டு, அது வேறு விட்டு எனக்குள்ளே ஐயா அது ஸ்திரப்படுகிற பொழுது சில காரியத்திலிருந்து வெளியே வருகிறது கஷ்டம். அல்லேலூயா. அன்னைக்கு அப்படி இருந்த பொழுதே கர்த்தர் வார்த்தைகளை சொல்லுகிற காரியங்களை நம்ம புரிந்து கொண்டவர்களாய், உணர்ந்து கொண்டவர்களாய் அந்த காரியத்தை விட்டு வெளியே வந்திருந்தோமா, ஆனால் எளிதாக இருந்தது. இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட என்ன சொல்றா, ஐயா உங்க தேசத்துல நீங்க சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி என்னுடைய நோக்கம் என்னன்னா உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கிறது. அதற்கு முதல்ல முறுமுறுக்காதீங்க, ஸ்தோத்திரத்தோட இருங்க. 2வது நீதியை பின்பற்றதுக்கு எந்த காரியத்திலும் விட்டு கொடுக்காது. இதுதான் தேவனுடைய நீதி.
இதை தாண்டி என்னால செயல்பட முடியாது. ஏன்னா பின் நாட்கள்ல உங்களுக்கு நன்மை செய்யும்படி சில பாதைகளை கர்த்தர் நடத்திருப்பாரு. அந்த நன்மைக்குள்ளே போகாதபடிக்கு நீங்க நல்லா என்ன, கர்த்தர் கோபம் கொண்டான், அதோட முடியல. அங்கே அவருடைய சந்ததி இரண்டாக பிளந்தது. ரெகோபெயாம், நீங்க பார்த்து ரெகோபெயாம் ரெண்டு கோத்திரத்தையும், அவனுடைய வேலைக்காரன் யெரொபெயாமுக்கு 10 கோத்திரமும் பிரித்தளிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா தகப்பன் சொன்னார், என் கிருபையை உனக்கு விளக்க மாட்டேன். நான் சொல்ல கிருபை இருக்குது, கிருபை இருக்குது, கிருபை இருக்கிறதால தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்க. ஆனா உன்னுடைய சுதந்திரத்தை உன்னால அனுபவிக்க முடியல. வேலைக்காரன் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்? உன் நாட்களை நடக்காது, ஆனா உன் சந்ததி நாட்களை அதை கொண்டு வருவேன் என்று சொல்லி சாலமோன் ஞானவான் தான். ஆனா செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை நாரப்படுகிறது போல கனமும் ஞானமும் பெற்றவன ஐயா கொஞ்சம் சொற்ப மதியினம். அல்லேலூயா. என்ன மதியினம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிற மதியினங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உனக்குள்ள இல்லாதபடிக்கு கர்த்தரை எச்சரிக்கிறார். அல்லேலூயா. அது உன் சுதந்திர வீதம், அது உன் சுதந்திர வீதம், அது உனக்கு உன் பிள்ளைகளுக்கும் அனுபவிக்க கூடியது. அந்த வாக்குத்தத்தங்கள் உனக்கு உன் பிள்ளைகளுக்கும் உரியது. ஆனா வேற இடத்துக்கு போகுதுன்னா, நான் இன்றைக்கு நீதியிலே நடந்திருக்கிறேனா என்று கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். 3